வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நார்த் இந்தியன் ட்ரெடிஷ்னலான சம்மர் ட்ரிங்க். இது என்ன ட்ரிங்க் அப்படின்னா, இது வந்துட்டு பச்சை மாங்கால செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க். இதோட பேர் வந்துட்டு ஆம் பன்னா. இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் சம்மர்ல குடிக்கிறதுக்கு. இது வந்துட்டு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுமா. மாம்பழம் தான் வந்துட்டு சூடு, உங்களுக்கு மாங்காய் வந்துட்டு சூடு கிடையாது. அதனால இது வந்து நீங்க கண்டிப்பா செஞ்சு குடிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ஜல்ஜீரா மாதிரி இருக்கும், குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ட்ரிங்க் இது. இந்த சீசன்ல மாங்காய் நமக்கு நிறைய கிடைக்கும், கண்டிப்பா வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெஃப்ரெஷிங்கான ஆம் பன்னா எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நார்த் இந்தியன் ஆம் பன்னா ட்ரிங்க் ரெடி பண்றதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு வால் மாங்காய், கிளிமுக்கு மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாங்காய் இது. நீங்க இந்த மாங்காய் தான் இல்ல, எந்த மாங்காய் வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா நார் இல்லாத மாங்காவா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாங்காயில நான் பாதி தான் யூஸ் பண்ண போறேன் இந்த ட்ரிங்க்குக்கு. நான் வந்துட்டு கம்மியா தான் செய்ய போறேன், அதனால இப்போ இதுல நம்ம பாதி கட் பண்ணிக்கலாம். இந்த பாதி மட்டும் யூஸ் பண்ணலாம். ஒரிஜினலா அவங்க வந்துட்டு கொட்டையோடையே அப்படியே போட்டு வேக வைப்பாங்க. முழு மாங்காயும் அப்படியே போட்டு ப்ரெஷர் குக் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படியே ப்ரெஷர்ல போட்டு வேக வைப்பாங்க. நாம இன்னைக்கு கம்மியா தான் செய்ய போறோம், அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி பாதி மட்டும் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி போறோம். இது மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதுல இந்த நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த பீஸை மாங்காயை போட்டுடலாம், இந்த 2 பீஸையும் போட்டுக்கலாம். இதுல வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு மொத்தமா 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட மாங்காய் வந்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாச்சு. 2 விசிலுக்கு விட்டேன். இங்க பாருங்க நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. தோல் வந்து தனியா கழுவிச்சிங்க பாருங்க. இப்போ இதை ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம மிக்சியில போட்டு அரைக்க போறோம், அந்த தோலை எடுத்துட்டு. இப்போ நம்ம ப்ரெஷர் குக் பண்ண இந்த மாங்காய் வந்துட்டு நல்லா ஆறிச்சு. இப்போ இந்த மாங்காய் பல்ப்பை மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டுடலாம். இந்த பீஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. அதுல இருக்கிற மாங்காய் பல்ப்பை மட்டும் இதுல போட்டுடலாம். நான் வந்து கம்மியா தான் செய்ய போறேன். நார்த் இந்தியால வந்துட்டு இந்த சிரப்பு வந்து செஞ்சு வச்சுக்குவாங்க. தேவைப்படும் போது தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. இந்த தோல்ல இருக்கக்கூடிய இந்த பல்ப்பையும் நல்லா சுத்தமா எடுத்துடுங்க. வேக வைக்கும் போது தோலை நீக்கிட்டும் கூட செய்யலாம். ஆனா அவங்க ட்ரெடிஷ்னலா தோலோடு தான் வேக வைக்கிறாங்க. அதுல எதுவும் ஃபிளேவர் இருக்காமா, அதனால நானும் தோலோடையே போட்டுதான் வேக வச்சிருக்கேன் இன்னைக்கு. உங்களுக்கு இந்த ப்ராசஸ் செய்ய வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரே ஒரு சிட்டிகை பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க. வந்து ரோஸ்டட் சீரகத்தூள், வறுத்த சீரகத்தூள், வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள். இதுலயும் ஒரு 2 சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மல் சால்ட், ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம மாங்காய் வேக வச்சு எடுத்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா ஸ்மூத்தான பேஸ்டா இதை வந்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா, புதினா தலை எடுத்து வச்சிருக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு இலை பக்கமா இந்த புதினா தலையை இதோட போட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு பீட் பண்ணி எடுத்துக்க போறோம். புதினாவை போட்டு ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, ரொம்ப நைஸா அரைக்கக்கூடாது, லைட்டா அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் லைட்டா. இப்போ பாருங்க, புதினாவை வந்துட்டு நான் ரொம்ப நைஸா அரைக்கல. புதினா தலை தெரியுது பாருங்க, இந்த மாதிரி தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு தான் அரைக்கணும் புதினா போட்டதுக்கு அப்புறம். அரைச்ச இந்த மேங்கோ பல்ப்பை வந்துட்டு ஒரு பவுல்ல மாத்திடலாம். இந்த ட்ரிங்க் வந்துட்டு நல்லா தின்னா தான் இருக்கும், அதனால நம்ம வந்துட்டு இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுல நல்ல சில்லுன்னு வந்துட்டு பரிமாறணும், நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டு, அப்பதான் நல்லா இருக்கும் இது குடிக்கிறதுக்கு. இப்போ இது மாதிரி ஒரு லாங் கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். நல்ல சில்லுன்னு குடிச்சிங்கன்னா தான் இந்த ட்ரிங்க் வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் இதுல ஆட் பண்ணி, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆம் பன்னாவை இதுல வந்துட்டு விட்டுக்கலாம். இதுக்கு மேல ஒரு புதினா ஸ்டாண்ட் வச்சிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட ரெஃப்ரெஷிங்கான ஆம் பன்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு.
இந்த சூப்பரான சம்மர் ட்ரிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.